இந்த மனுஷனை பார்த்த உடனே எல்லாரும் இவரு ரொம்ப ஒல்லியா ரொம்ப வீக்கா இருக்காருன்னு நினைக்கலாம். ஆனா அப்படி மட்டும் இவனை குறைச்சி எடை போட்டுற கூடாது. தண்ணி மட்டும் இவரோட பாடியில் பட்டுச்சுன்னா போதும், அவரோட பவர் பல மடங்கு அதிகமாகி யாராலையுமே தொட முடியாத அளவுக்கு பெரிய பலசாலியா மாறிடுவான். ஆனா இந்த ஓமோட பவர் திரும்ப வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அவனுக்கு பிடிச்சு வச்சிருக்கிற எதிரிகள் அவனுக்கு ரொம்ப கம்மியான அளவு தண்ணியை மட்டுமே கொடுத்து இறந்து போயிடக்கூடாதுன்னு அவனை உயிரோட இருக்க வச்சிருக்காங்க. ஓம் அந்த ஜெயில பல வருஷமா பல கொடுமைகளை அனுபவிக்கிறான். இருந்தாலும் அவன் மனம் தளர்ந்து போகல. வேட்டைக்காக காத்திருக்கிற மிருகம் மாதிரி அவன் திரும்ப அட்டாக் பண்றதுக்கு சரியான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவனோட பிரதர் ஆர்த்தர் வித்தியாசமான ஒரு ஸ்டெல்த் சூட்டை போட்டுக்கிட்டு அதோட உதவியால அவன் வச்சிருந்த ஜெயிலுக்குள்ள வந்துடுறான். ஆனா அவன் உள்ள வந்து அவன் கிட்ட பேசுறதுக்குள்ள அந்த ஜெயில் முழுக்க எல்லா இடமும் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா ஓம் இவ்வளவு நாள் தண்ணியே இல்லாம இருந்ததால அவனோட பாடி இப்போ ரொம்ப வீக்கா இருக்குது. அந்த டைம்ல ஆர்த்தர் அவனோட ஸ்டெல்த் சூட் பவரை பயன்படுத்தி இன்விசிபிள் ஆகி முன்னாடி வேகமா போறான். அதுக்கப்புறம் அவன் பவரை யூஸ் பண்ணி 2 மவுண்ட்ஸை வர வைக்கிறான். இந்த வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் அதோட வாயாலேயே ஈஸியா வேகமா ட்ரில் போட்டு மண்ணை தொலைச்சி உள்ள போக முடியும். இதனால அந்த 2 பிரதர்ஸும் கிரவுண்ட்ல ஈஸியா ஒரு சுரங்க பாதையை உண்டு பண்ணி அடுத்த பக்கம் வழியா வெளியே வந்துடுறாங்க. ஆனா பின்னாடியே ஓம ஜெயில அடைச்சு வச்சிருந்த அந்த பாலைவனத்துல இருக்கிற காட்டு மிராண்டிகள் கூட்டம் அவங்கள துரத்தி வருது. அதை பார்த்த ஆர்த்தர் ஓமோட ஸ்ட்ரென்த்தை திரும்பவும் வர்றதுக்காக அங்க இருந்த கடலுக்கு நேரா வேகமா போக சொல்றான். அப்படி சொல்லிட்டு அவன் திரும்பின டைம்ல அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து அந்த பாலைவன ட்ரைபல்ஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவனோட பிரதரை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சு அவன் போட்ட பிளான் எல்லாம் இப்போ வீணா போகுது. ஓமோட ஸ்ட்ரென்த் இப்போ ஃபுல்லா குறைஞ்சி ஒன்னும் இல்லாம போகுது. அந்த டைம்ல பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்த ட்ரைபல்ஸ் அவனை வந்து பிடிச்சிட்டு போறதுக்காக அவன் பக்கத்துல வர்றாங்க. அந்த டைம்ல ஒரு பெரிய அலை அங்க வந்து ஓம ஃபுல்லா நினைக்குது. சடனா ஓம் அவங்களோட ஈட்டிகளை பிடிச்சு அந்த டிசர்ட் வாரியர்ஸ் அவனோட பவர்ஃபுல் ஃபோர்ஸால அப்படியே பறக்க விடுறான். நிறைய வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி கூட அவன் கான்டாக்ட் வச்சுக்கிட்டதும் அவனோட பழைய ஸ்ட்ரென்த் அப்படியே திரும்ப வந்துருது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிடுறான். அந்த டைம்ல ஆர்த்தர் மறுபடியும் அவன் கூட வந்து சேர்ந்துடுறான். அப்போ திடீர்னு அங்க இன்னொரு பெரிய ட்ரைபல் கூட்டம் அவங்களை பிடிக்கிறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்குது. இதுக்கு மேல இவங்க கூட ஃபைட் பண்ணி எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சடனா கடல்ல குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க.